சென்னையில இருக்கக்கூடிய அம்பத்தூர் பகுதியில வந்து ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி வந்து ஒரு 62 ஏஜ் உள்ள வந்து வேலண்டினா அப்படிங்கிற ஒரு ஃபீடர்ஸ் மேடம் வந்து ஒருத்தர் தாக்கியிருக்கான். ஒரு கிழட்டு பொட்ட பையன் தாக்கி அவங்களுக்கு தாக்கினதுல அவங்க கீழே விழுந்து அவங்களுக்கு நிறைய ஃப்ராக்சர் ஆகிட்டுக்கு நான் எலும்பு முறிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. பட் அது உண்மைதான். இந்த விஷயத்த அங்க இருக்க எல்லாருமே கண்ணுல பார்த்தாங்க. அப்படி பார்த்தும் அங்க இருந்த போலீஸ் அதிகாரி ஒருத்தர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, நீங்க எதுக்கு இங்க ஃபீட் பண்றீங்க அப்படின்னு. இத்தனைக்கும் அவர் ஒரு ஏட்டு அந்த மாதிரி தான் வருவாரு. பெரிய பதவியில இல்லாத ஒரு போலீஸ். அங்க எஸ்ஐ சார் அவ்வளோ பேர் இருக்கும்போதே ஒரு பதவியில இல்லாத ஒருத்தர், ஐ மீன் ஒரு ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இல்லாத ஒரு காவல் அதிகாரி வந்து நீங்க ஃபீட் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்படி ஒரு கேள்வி கேட்கறதுக்கு அவருக்கு அந்த உரிமை கொடுத்தது யாரு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு ஆகணும். அதை தவிர இப்போ ஒரு ஒரு போல்டு இருந்தாலே அந்த ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு பால்டு மண்டை ஒரு பொட்டை பயலா தான் இருப்பான். என்ன கேட்டா அந்த பொட்டை பைய ஒரு ஒரு பெண்ணை வந்து ஒரு தாக்குறதுக்கு அவனுக்கு உரிமை கொடுத்தது ஃபர்ஸ்ட் யாரு? இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபீட் பண்ண போற பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு கிடையாது. தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் கிடையவே கிடையாது அப்படின்றத நான் கிடையாது. ஸோ பெண்கள் தனியா போனா அவங்கள அப்யூஸ் பண்றது, அவங்களை கெட்ட வார்த்தைகளை திட்டுறது, அவங்கள வந்து பச்சை பச்சையா கேவலமா அவங்கள பேசுறது அப்படின்னு இங்க இருக்க சில தற்குறி மக்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் நம்ம தமிழ்நாடு காவல்துறை, அவன் அரசு. இப்போ ஸ்டில் 2 நாள் 3 நாள் ஆச்சு அந்த கிழட்டு பையன் வந்து அந்த மேடம் வந்து தள்ளி அவங்களோட கையை முறிய வச்சதுக்கு ஸ்டில் இன்ன வரைக்கும் அவன் மேல எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணப்படவே இல்லை. இதுக்கு என்ன காரணம்? அங்க அவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, அவ்வளோ எவிடன்ஸ் இருக்கும் போதே இவங்க ஏன் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதுல ஒரு போலீஸ் அதிகாரி சொல்லியிருக்காரு, அவரை கூட்டிட்டு அப்படியே போய் காப்பாத்தி விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ உங்களை வந்து ஒரு பெண்ணை தாக்கினவனை காப்பாத்துறதுதான் உங்க வேலையா இருக்கே தவிர, தாக்கப்பட்டவங்கள ஒரு பெண்மணி, அவங்க ஒரு பெண்ணு, அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும், அதுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோண மாட்டேங்குது. உங்க வீட்டு பெண்களும் உங்க வீட்டு பெண்களுக்கும் இப்படி நடந்தா தான் இந்த அரசு அதிகாரிகளும் காவல் அதிகாரிகளும் இது மாதிரி தான் நடந்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கொஸ்டின். அண்ட் அதுக்கு அப்புறம் தெருநாய்க்கு சோறு வைக்க கூடாது அப்படின்னு எந்த சட்டமும் இங்க கிடையாது. அப்படி நாங்க வைக்க போறப்போ அவங்க எப்படி தடுக்கலாம்? சரி, தெருநாய்க்கு நீங்க சோறு வைக்க கூடாது அப்படின்னு சொல்ற இந்த ஒண்ணுமே தெரியாத மடுமட்ட மாக்கான் மக்களுக்கு ஒரு விஷயம், உங்களோட கேட்டு வரைக்கும் தான் உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ், கேட்டை தாண்டி வெளியில வந்துட்டா அது கவர்மெண்ட் தான் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இப்போ வந்துச்சு. இன்க்ளூடிங் உங்க கேட்டுல நோ பார்க்கிங் அப்படிங்கிற ஒரு போர்டே நீங்க வைக்கக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் ரூல்ஸ் வந்துச்சு. அப்போ ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தா கூட அந்த ரூல்ஸ் வருமே, கேட்டுக்குள்ளதான் உங்கது, கேட்டுக்கு வெளியில அது கவர்மெண்டோட சொத்து. கவர்மெண்டோட சொத்துல கவர்மெண்டோட இடத்துல எங்க நாங்க சோறு வைக்கணும், எங்க சோறு வைக்க கூடாதுன்னு கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணணும். இதை முடிவு பண்றதுக்கு மக்கள் யாரு? அதை முடிவு பண்றதுக்கு மக்கள் யாரு அப்படின்றெல்லாம் தாண்டி ஃபீட் பண்ண போற பெண்களை கெட்ட வார்த்தைகளை திட்டி, தகாத வார்த்தைகளை பேசி, தகாத முறையில் நடந்துக்கிற இந்த ஆண்கள் மேல இந்த போலீஸ் அதிகாரிகளும் இந்த கவர்மெண்ட்டும் இப்ப இருக்க கவர்மெண்ட்டும் நடவடிக்கை எடுக்குமா? எஸ், எடுக்கப்பட வேண்டும். அது எப்ப எடுக்கும் அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியணும். இது சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல வந்து பெண்களுக்கு அழகான பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு. ஐயா சிஎம் ஐயா அவர்களே, எங்க இருக்கு இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்றத எங்களுக்கு நீங்க காமிங்க.